ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, கூடவே 4-5 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிய விட்டதும் நான் வந்து 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் நம்ம வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா 3 முழு பூண்டு உரித்து வச்சுருக்காங்க. இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கி செய்யும்போது நம்மளோட குழம்பு வந்து அதிகமாகவும் கிடைக்கும், கூடவே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது கூடவே கொஞ்சம் இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதையும் வதக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வெந்து மசிய வந்ததும் பாருங்கள், தக்காளியெல்லாம் வெந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை முழுமையாக ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் எடுத்துக்கலாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது ஒரு மராத்தி மொக்கு, ஒரு பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிய விட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, தக்காளி விழுதை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா இது கூட மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கல. நம்ம சேர்த்துருக்கிற இஞ்சி மற்ற கரம் மசாலா பொருட்கள் எல்லாமே காரம் கரெக்டாக இருக்கும். இந்த டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 kg மட்டன் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மட்டனில் இருக்கிற தண்ணியே நல்லா விட்டு வரும். இந்த மட்டனை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இப்படியே நம்ம இந்த மசாலாவில் நல்லா வதக்கி வேக வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு ஃபைனலாக நம்ம மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலாவாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் வந்து க்ளீன் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. அதை வந்து நான் காட்டல. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வெயிட் போட்டு வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷரெல்லாம் தானாக அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மட்டன் எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக நம்மளோட மட்டனோட வாசனை, அந்த மட்டன் குழம்போட வாசனை அவ்வளோ அருமையாக இருந்தது. நல்லாவும் வெந்து வந்துருச்சுங்க. குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.